ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேம்ல நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்குக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினை பத்தி திடீர்னு டானோட எக்ஸ் அபிஷியல் அக்கௌண்ட்ல ஏன் ட்வீட் பண்ணாங்க? அப்ப டானுக்கு பின்னாடி இருக்கிற பவல் உண்மையிலேயே யாரு? ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேமை வச்சு நம்மளெல்லாம் எப்படி மேனிபுலேட் பண்றாங்கன்ற டார்க் ட்ரூத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 1 by 1 பார்க்க போறோம். ஓகே, முதலாவது இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேமை பத்தி ஆரம்பத்துல வெறும் 10 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இப்போ எப்படி 100 மில்லியன் யூசர் இந்த காயினை நம்ப ஆரம்பிச்சாங்க, இந்த கேமை பிளே பண்றாங்க? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டானோட அபிஷியல் எக்ஸ் அக்கௌண்ட்ல இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். அப்ப அந்த டான் பிளாக் செயினுக்கு பின்னாடி யாரு தான் இருக்காங்க? ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேம்னால அவங்களுக்கு என்னதான் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஆன்சர் பவல் துரவ். டெலிகிராம், டான் பிளாக் செயின், நாட் காயின், ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேமுக்கும் பவல் துரவுக்கும் என்ன சம்பந்தம்னு இப்போ சொல்றேன். இப்போ டெலிகிராம 900 people யூசர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா வெறும் மெசேஜ் பண்றதுனால மட்டும்தான் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதுல இருக்கிற பிரைவசி அண்ட் செக்யூரிட்டினால. அப்படிப்பட்ட டெலிகிராமோட பேக் அண்ட் ப்ரோக்ராமிங்ல ஏதாவது புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா மற்ற அப்ளிகேஷன் மாதிரி அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டயோ போர்ட் மீட்டிங்லயோ பேசி முடிவெடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா டெலிகிராம ஆரம்பத்துல 100% ஓன் பண்ணது இந்த பவல் துரவ் தான். இவரை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 1984 வருஷம் ரஷ்யால பவல் துரவ் பிறந்திருக்காரு. சோவியத் யூனியன் காலகட்டத்தில் கவர்மெண்ட்ல எக்கச்சக்கமான செக்டார்ல ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே வந்திருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற சென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பவல் துரவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்பதுல இருந்தே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, எப்படியாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அது ஆப்பா இருக்கலாம் அல்லது நெட்வொர்க்கா இருக்கலாம். ஆனா அந்த ஆசை ரொம்ப சீக்கிரமாவே அவருக்கு நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நம்ம நினைச்ச டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்கை இது மூலியமா உருவாக்க கூடாதுன்னு ஓப்பன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப அவர் கையில இருந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டெலிகிராம்ல டே பை டே மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வர்றாங்க. அப்ப அவர் ஒரு பிளான் பண்றாரு, நம்ம ஏன் டெலிகிராம் யூசர் பேஸை அப்படியே ஓப்பன் நெட்வொர்க் பிளாக் செயினை யூஸ் பண்ண வைக்க கூடாதுன்னு. ஆனா அது அவர் நினைச்ச அளவுக்கு ஈஸியா இல்லவே இல்லை. ஏன்னா 2018 வருஷம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்ததெல்லாம் போதும், ஆக்ஷன்ல இறங்குவோம்னு இந்த ஓப்பன் நெட்வொர்க்குக்கு ஃபண்டு வேணும் அப்படின்றதுக்காக கிராம் டோக்கனை ICO கான்செப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு மோர் அண்ட் மோர் கிரிப்டோ யூசர்ஸ் டெலிகிராமை நம்பினதுனால இந்த கிராம் டோக்கன் ICOல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதனால மட்டும் நம்ம பவல் $1.7 பில்லியன்ஸ் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. ஆனா அந்த முயற்சியில 2019 வருஷமே அவர் தோத்து போயிருக்காரு. எப்படின்னு சொல்றேன். இந்த டோக்கனோட லான்ச்சிங் ஷெட்யூல் October 31, 2019 அப்படின்ற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ஒரு சில ப்ராப்ளமே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த லான்ச்சிங் டேட் கிராண்ட் டோக்கனுக்கு கிட்ட வர US Law of Security Commission இந்த ICO கான்செப்டை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம பவல் துரவ் US-ஓட செக்யூரிட்டி லாவை நிறைய இடத்துல வயலேட் பண்ணியிருக்காருன்னு. அதனால பவல் துரவ் மேல காஸ்ட்லியான லீகல் கேசஸ்லாம் போடப்படுது. வேற வழியே இல்லாம அவர் ஆரம்பிச்ச ஓப்பன் நெட்வொர்க் பிளாக் செயினை அவரே பேன் பண்ற நிலைமையும் வருது. அதுக்கப்புறமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட கிடைச்ச ஃபண்டை ரீஃபண்ட் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் பவல் துரவ் பண்ண ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் தான் டான் நாட் ஹாம்ஸ்டர் காம்பேட் கான்செப்ட். ஒரு சில வருஷம் கழிச்சு பவல் துரவும் அவர்கிட்ட இருந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு புது அத்தியாயத்தை படைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிராம் ஓப்பன் நெட்வொர்க் அப்படின்ற பேரையே மாத்திட்டு டான் டெலிகிராம் ஓப்பன் நெட்வொர்க் அப்படின்ற பிளாக் செயின் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னதான் இந்த காயினுடைய பிளாக் செயின் டெஸ்ட்நெட் 2018 வருஷமே லான்ச் ஆயிருந்தாலும் மெயின்நெட் லான்ச் ஆகும் போதெல்லாமே ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஃபைனலி 2022 வருஷம் தான் இந்த டானோட மெயின்நெட்டே லான்ச் ஆகுது. ஆனா மெயின்நெட் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா பவல் துரவ் எதிர்பார்த்த மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின் யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கிராம் டோக்கனை தான் இவங்க டான் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. இதுல ஆல்ரெடி நிறைய இஷ்யூ இருந்திருக்கு. மேபி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா திரும்ப நம்ம பணம் எல்லாமே போயிருமோ அப்படின்ற மாதிரி பயந்து தான் அதை
அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம எக்கச்சக்கமான ஃபட் நியூஸஸை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பவல் துரவ் டெலிகிராம் யூசர் பேஸை கண்டிப்பா டான் பிளாக் செயினை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. டெலிகிராம் யூசர் பேஸ் எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க? மெசேஜ் பண்றதுனால மட்டும் தானா? இல்ல, செக்யூரிட்டி அண்ட் பிரைவசினால தான். ஆனா அவங்களுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொன்னா கொஞ்சம் புதுசா இருக்கு, காம்ப்ளெக்ஸாவும் இருக்கு. ஸோ புதுசாவும் இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மாசம் ஃபுல்லா யோசிச்சு அவர் ஒரு புது ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. டெலிகிராம் யூசர் பேஸை இந்த டான் பிளாக் செயின்ல எப்பவுமே என்கேஜிங்கா வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பிளாக் செயின் கேமிங். இப்பதான் நாட் காயின் அண்ட் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயினோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆக போகுது. பவல் துரவ் மட்டும் இல்ல, இவர் கூட சேர்ந்து கோ ஃபவுண்டரான ஷாஷா பிளாட்-வினோ அண்ட் ஓப்பன் ஏஐ ஃபவுண்டரான சாம் ஆல்ட்மேனும் சேர்ந்துதான் ஒரு புது பிளான் பண்ணி மினி கேமிங் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த கேமிங் ஆப்பை டெலிகிராமோட இன்டிகிரேட் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ற யூசர் அதுக்கு கீழே அண்டர்லைன் டெக்னாலஜி என்ன இருக்குன்னே தெரியாம ஜஸ்ட் என்ஜாய்மெண்ட் அண்ட் இயர்னிங்காக மட்டும் அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க பண்ண இந்த பிளான்ல ஒரு சில டார்க் சீக்ரெட்ஸும் நம்மள மேனிபுலேட் பண்றதுக்கு உண்டான விஷயங்களும் உள்ள அடங்கியிருக்கு. இப்ப என்னதான் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் ஃபேமஸா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்த ஃபெமிலியரான கான்செப்ட் தான் இந்த நாட் காயின். நாட் காயின் ஓட ஆம்பிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சிம்பிளான கேமிங்கா இருக்கணும், எல்லாருமே ப்ளே பண்ற மாதிரி இருக்கணும், அதுல வர்ற மாஸ் ஆடியன்ஸை நம்ம டான் பிளாக் செயினை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். இதை கரெக்டா மாஸ்டர் மைண்ட் ஐடியாவா பண்ண ஷாஷா குக்கி கிளிக்கர் கேமை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அதுல ஒரு சில அப்கிரேட் மட்டும் பண்ணி நாட் மினி கேம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பட் இந்த கேம்ல கிளிக் பண்றது மட்டுமே இல்லாம டெய்லி பூஸ்ட், எனர்ஜி பார், டெய்லி சிப்பர் கோட், லீடர் போர்ட்ல கோல்டு, சில்வர், பிளாட்டினம்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி நம்மள டெய்லியுமே எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு சைக்கலாஜிக்கலா பண்றாங்க. ஏன்னா இந்த டீம்ல பெருசா இன்வெஸ்டர்ஸ் பேக்கப்போ அல்லது மார்க்கெட்டிங்காக செலவு பண்றோம் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டே கிடையாது. இருந்தாலும் 150 மில்லியன் யூசரை எப்படி கொண்டு வந்தாங்க? அதுக்காக இவங்க யூஸ் பண்ண தியரி ஜாக் பிரஹாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சைக்கலாஜிக்கல் ரியாக்டன் தியரி. இந்த நாட் காயினோட இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு ஃபேஸோட பெயரே ப்ராபப்ளி நத்திங் அப்படின்னு தான் வச்சு சேல்ஸே பண்ணாங்க. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட கேட்டது, என்னப்பா ஒரு சில கிரிப்டோ கரன்சியில் இது இருக்கு அது இருக்குன்னு பெருமையாக சொல்றாங்க, அவங்களுக்கே அந்த அளவுக்குலாம் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, யூசர் பேஸ்லாம் வர மாட்டாங்க, நீங்க ப்ராபப்ளி நத்திங் அப்படின்ற மாதிரி கோட் சொன்னீங்கன்னா எப்படி அந்த காயினை பை பண்ணுவாங்க, எப்படி யூசர் உள்ள வருவாங்கன்னு கேட்கும்போது அந்த டீமோ கோ ஃபவுண்டரோ அந்த அளவுக்கு கரெக்டான ஆன்சர் எங்கேயுமே கொடுக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ரியாக்டன் தியரியை சைக்கலாஜிக்கலா யூஸ் பண்ணது. பேசிக்கா ஹியூமன்ஸ் ஒரு விஷயத்துல அதிகமா ஃபோர்ஸ் செய்யப்படல, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டோம்னா ஒரு ப்ராஜெக்ட் அதிகமா மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல யூசர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாங்க, ரொம்ப எங்கேஜிங்காவும் இருப்பாங்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னால. தென் இந்த யூசர் எல்லாருமே டே பை டே ஆக 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 ரொம்ப மோட்டிவேஷனல் ஆயிட்டு நம்ம மேனிபுலேட் தான் செய்யப்படுறோம் அப்படின்னு கூட தெரியாம இந்த காயின் லான்ச் ஆனா பிரைஸ் என்னவா இருக்கும், இது எப்ப லான்ச் ஆகும், இதுல நம்ம அதிகமான காயின்ஸை ஜென்ரேட் பண்றது எப்படின்ற கியூரியாசிட்டிக்குள்ள போயிருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மேனிபுலேஷன் அப்படின்றது கியூரியாசிட்டியா மாறுது. இந்த நாட் காயின் அண்ட் ஹாம்ஸ்டர் காம்பேட் காயின் கேமை யூஸ் பண்ற மில்லியன்ஸ் ஆஃப் யூசரை எப்படியாவது டான் பிளாக் செயினுக்குள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறமா என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேசிக்கா மற்ற கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி மக்களை நம்ப வச்சு அவங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாம இருந்தாலே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனா என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.